ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் அர்ஜுன். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு மேலே ஒரு சின்ன விளம்பரம். எல்லாம் தீபாவளி வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு எல்லாரும் வெடி கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்குவீங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸில், அதாவது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிஃப்ட் பாக்ஸ் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்டில் போய் பாருங்கள், ஷார்ட்ஃப்ரெண்ட்லி.com. இந்த சைட்டில் போய் பாருங்கள் அண்ட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 5 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸு ஃப்ரீ அண்ட் ப்ரீ புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்குது. ஸோ இந்த சைட்டை போய் பாருங்கள், அட்லீஸ்ட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன ஷார்ட் ஃபிலிம், 3 ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். 3 ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த ஸ்டோரி ஆன்லைன் சொல்லும்பொழுது ஒரு ஆஃபீஸில், அதாவது 2 கேரக்டர் மட்டும் தான் மூவ் பண்ணுவாங்க, மீதி எல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸில் இருக்கும். 2 பேர் தான் வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ஃப்ரேமிங் இருக்கும். 5 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டயலாக் எல்லாமே நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதில் டிரான்ஸ்லேஷனோட இருக்கும். ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் நமக்கு புரியாது அப்படிங்கிற பிரச்சனை எதுவும் இல்லை. இதில் இந்த படத்தை பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே கரெக்டாக இருக்குது. டிஓபி எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணலாம். சின்ன லைன் தான். ஒருத்தர் வேலையை விட்டு போகிறாரு. ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுக்காரு. ஒரு 3 ரவுண்டு கொடுக்குறாரு. அந்த என்ன ரவுண்டு அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். கரெக்டாக அந்த ரவுண்டு முடிக்கும் போது அந்த வேலையை விட வேண்டாம், நான் அந்த வேலையை பார்ப்பேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். ஸோ இதுதான் இந்த படத்தோட லைனு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம என்ன கன்வே பண்ண வரோம் அப்படிங்கிறத ஈஸியாக இது எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தன்னுடைய ஸ்டோரி லைன், அதாவது டைமிங் வந்து பிக் பண்ண முடியாது. இந்த படம் பாருங்கள். இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.